ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஷால்வி டான்ஸோட செகண்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். அரசவையில எல்லாரும் கூடி ராஜாவை பார்த்து, ராஜா, அடுத்த வாரிசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போதுதான் நாடு இன்னும் பாதுகாப்பா இருக்கும். இன்னும் நீங்க கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கிரவுன் பிரின்ஸை எங்களுக்கு பரிசா கொடுக்கணும் அப்படின்னு அத்தனை பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஜூ பாக்குறான். ஓகே ஓகே, ஆனா பொண்ணெல்லாம் யாரும் பார்க்க வேண்டாம். எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் இப்பதான் ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான் இது அப்படிங்கறதால எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா அதை பத்தி நானே அடுத்து உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்ல, ராஜா பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், கண்ட பொண்ணையும் நீங்க கல்யாணம் பண்ண கூடாதுன்னு ஆள் அழுக்கு கத்துறாங்க. ராஜா அமைதியா யோசிக்கிறான். ஷாமா அங்கதான் நிக்கிறா. அவளை பத்தி தான் சொல்றாங்கன்னு நல்லாவே புரியுது. அமைதியா பாத்துட்டு இருக்கா. ராஜா பாக்குறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததை யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். ராஜாவோட ஃபர்ஸ்ட் இந்த ஹெல்பர் அசிஸ்டன்ட் இருப்பாங்கல்ல, அவரு டைரக்டர் ஜியா. அந்த ஜியா கிட்ட, ஷியாமா பொண்ணுன்னு என்கிட்ட ஏன் சொல்லல அப்படின்னு கேட்க, என்ன மன்னிச்சிருங்க ராஜா, உங்களுக்கு ஆதரவா உங்க ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்கணுமே நினைச்சேன், அது பொண்ணு அப்படிங்கிற விஷயத்த நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு சாரி கேட்டிருக்காரு. அதெல்லாம் கண்டுக்காம, இல்ல பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு பொண்ணை என் கூட வந்து சேர்த்ததுக்கு நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்திருக்கான். இத பத்தி என் ஷாவுமாவும் யோசிச்சுட்டு அமைதியா நின்னுட்டு இருக்கா. அங்க அரண்மனையில ஆளாளுக்கு கத்த ஆரம்பிக்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், கொஞ்சம் வந்துட்டு யோசிச்சுட்டு அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ராஜா சொல்லிடுறான். மத்தவங்க அத்தனை பேரும் சோகமாயிட்டு இருக்க ஆன்டி பாக்குறா. அதான் சொல்றாருல ராஜா, அவர் பேச்ச கொஞ்சமாவது கேட்டு பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் அப்பவே ஒரு எண்ட் கார்டு போட்டுடுறா. நம்ம ஷாமா நேரா போயிட்டு லைப்ரரியில ஏதோ பழைய டாக்குமெண்ட் எல்லாம் படிச்சுட்டு இருக்க. ராஜா பின்னாடியே போயிடுறான். ஷாமா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப கியூட்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அம்மா, இந்த கேஸா? ஷென் ஃபேமிலி கேஸ். இந்த கேஸை பத்தி எதுக்கு படிக்கிற அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ராஜா சொல்ல ஆரம்பிக்கிறான். பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரெண்டு பேருமே, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வீரமான தளபதிகளா இருந்தாங்க. ஒரு போர்ல கூட ஜெயிச்சு முடிச்சுட்டு பெரிய வெற்றியோட திரும்ப வந்தாங்க. அப்படி அவங்க திரும்ப வரும்போது கொஞ்ச நாள்லயே ராஜாவை எதிர்த்து சண்டை போட்டு நாட்டை கைப்பற்ற போற திட்டம் போட்டிருக்காங்கன்னு வெளியே தகவல் பரவுச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, நிறைய பிரச்சனை நடந்திருக்கும் போல. அந்த ரெண்டு பேருமே கொலை செய்யப்பட்டுட்டாங்க. இதெல்லாம் கேட்கும் போதே எனக்கு கஷ்டமா இருக்கு. அவ்வளவு நல்லவங்களா இருந்தவங்க இப்படி கெட்டவங்களா மாறி இருப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அப்ப குழந்தை பிறக்கிறதா இருந்தது. அவங்களுக்கு மட்டும் ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த குழந்தைய எனக்கு கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாய் வழியா உத்தரவாதம் வேற ராஜா கொடுத்திருந்தாரு. அந்த பொண்ணுதான் ராணி ஆயிருந்திருப்பா. ஆனா இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன், அந்த பொண்ணெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு ராஜா சொல்றான். ஷாமா அமைதியா பாத்துட்டு இருக்கா. அவங்க நல்லவங்க நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா நல்லவங்க தான் நான் நினைக்கிறேன். ஆனா அது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு காலகட்டம். அதை பத்தி இப்ப நான் என்ன பேச முடியும்? எதனால அவங்க கொல்லப்பட்டாங்கன்னு இப்ப வரை எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்ல, அந்த கேஸ பத்தி வேணா நான் விசாரிச்சு சொல்லவா ராஜா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஷமா வேண்டாம், இத பத்தி நீ விசாரிக்க வேண்டாம், எதுவா இருந்தாலும் முடிஞ்சதாவே இருக்கட்டும், அதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிடுறான். இவளுக்கு கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்கு. ஆனா அதை வெளியே காட்டிக்க முடியல. அமைதியா நின்னுட்டு இருக்கா. அம்மா, இந்த கேஸ் மேல நீ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுற. இப்ப கூட அந்த ஃபைல பாத்துட்டு இருந்த. எதனால? இது நீ உனக்காக பண்ணிக்கிறா இல்ல டைரக்டர் ஜியா இருக்காரு அவருக்காக பண்றியான்னு கேட்க, இதை எனக்காக தான் பண்றேன் அப்படின்னு ஷாவுமா சொல்றா. உனக்காக பண்றனா பிரச்சனை இல்ல, நீ என்ன விசாரிக்கணுமோ விசாரிக்கலாம். அரண்மனையோட லைப்ரரிக்குள்ள எப்ப வேணா நீ வந்துட்டு போறதுக்கு இந்த டோக்கனை யூஸ் பண்ணிக்கோன்னு கையில ஒரு டோக்கன் வர கொடுக்குறான். ஷாமா பாக்குறா. அப்ப நீ என்ன நம்புறியா அப்படின்னு கேட்க, உன்னை மட்டும்தான் என் லைஃப்லயே நான் முழுசா நம்புறேன் அப்படின்னு ராஜா சொல்றான். கையில இருக்கிற டோக்கனை ஷாமா பாக்குறா. பார்த்தா அவனுக்கு செஞ்சு பொம்மை கொடுத்தால அந்த பொம்மை இருக்கு. ஐயோ சாரி, டோக்கன் நினைச்சு பொம்மை எடுத்துட்டேனா, எப்பவுமே பாக்கெட்ல வச்சிருப்பேன், என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு அதை வாங்குறதுக்கு ராஜா பாஞ்சிட்டு இருக்கான். அன்னைக்கு ராஜாவும் பாடி கார்டும் ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருக்காங்க. இந்த பாடி கார்டு இருக்கான், அவன் பேரு டம்மியா. டம்மி, எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாவே இருக்குடா. ஷாமா எதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஃபைல தேட ஆரம்பிக்கணும்? இதுல ஏதாவது விஷயம் இருக்குமோ அப்படின்னு கேட்க, யாருக்கு தெரியும், ஆனா நான் ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். அந்த தளபதி இறந்து போனாங்கல்ல இந்த லேடி, அவங்க ஓவியம் ஒண்ணு கிடைச்சிருக்கு, அதை பாருங்கன்னு சொல்ல, ஷாவுமாக்கு இப்ப தளபதி கெட்ட போட்டு விட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே அவங்க இருக்காங்க. இதை பார்த்துட்டு பயங்கரமா ராஜா ஷாக் ஆயிடுறான். இன்னொரு பக்கம் இந்த வார் மினிஸ்டர் அப்புறம் கூட அதான் அந்த ஜியா டைரக்டர் இருக்காங்கல்ல, ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஷாவுமா இருக்காளே கொஞ்சமா மனசு இலகுற மாதிரி இருக்கு. ராஜா கூட அவருக்கு ரிலேஷன்ஷிப் எதுக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு எப்போதுமே ஞாபகம் இருக்கணும், மறந்துடக்கூடாது. அப்படியே அச்சுல வார்த்தை மாதிரி அவங்க அம்மா மாதிரியே இருக்கா. நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் தான். ஷாவுமாக்கு நான் அங்கிள் வேணும், அதே மாதிரி போர் மந்திரி நீ அவளோட கசின், சொந்த அண்ணன். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நம்ம அவளை பத்திரமா பாதுகாத்துக்கணும்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் ஒரே குடும்பம் தான் போல. பழி வாங்கறதுக்காக அரண்மனையில வந்து செட்டில் ஆயிருக்காங்க. ராஜா அந்த ஓவியத்தை பார்த்தான்ல, இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கான். ஒரு வேளை அவ எதுக்காக திரும்பி வந்திருப்பா என்ன அப்படின்னு சொல்ல உட்காந்து நம்பி பாக்குறான். இதுல என்ன ராஜா டவுட் இருக்கு? நீங்களே அந்த இடத்துல வச்சு யோசிச்சு பாருங்க. 20 வருஷம் கழிச்சு அதே குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கானா கண்டிப்பா அம்மா அப்பாவை கொண்டவங்கள பழி வாங்குறதுக்காக தான் வந்திருப்பா. இதுல டவுட் பண்றதுக்கு வேற ஒண்ணும் இல்ல, நம்ம
வேற ஏத்தி விடுறான். டேய் ஏன்டா அப்பெல்லாம் ஏத்தி விட்டுட்டு இருக்க? அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? நான் அது விஷயம் கூட எனக்கு தெரியவே தெரியாது. அதுவும் இல்லாம என் மேல நிஜமா தான்டா இன்ட்ரெஸ்டடா இருக்கா. இப்ப கூட நீ கேளு என்ன கொலை பண்ண வந்திருக்கியான்னு. அவ கண்டிப்பா நோ தான் சொல்லுவா அப்படின்னு ராஜா பேசிட்டு இருக்கான். அப்படியா? வெளியதான் நிக்கிறா ஷாவுமா. கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நக்கலா கேக்குறான். ராஜாவும் ரொம்ப கெத்தா ஷாமா உள்ள வா அப்படின்னு. அது வந்து அப்படின்னு சொல்ல, என்ன ராஜா என்ன கேள்வி கேளுங்க, என்ன பதிலா இருந்தாலும் நான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு அவ மிரட்டுற மாதிரியே பேசிட்டு இருக்கா. ராஜாவுக்கு கொஞ்சம் தெரியலாதான் இருக்கு. அது வந்து ஷாமா, நான் என்ன கேட்க போறேன்னா, உனக்கு வந்து என் மேல உண்மையாவே அக்கறை இருக்கா அப்படின்னு கேட்க, பார்த்துட்டு இந்த டம்மி ஷாக் ஆயிடுறான். இதுக்குதான் இந்த பில்டப் கொடுத்தாரா அப்படின்னு. ஷாமா பாக்குறா நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இந்த ராஜாவோட ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நம்ம டம்மி போயிடுறான். கூடவே இந்த கிளப்ல அன்னைக்கு டான்ஸ் ஆடி ஷாமா ஒரு பொண்ணுன்னு கண்டுபிடிச்சால, அந்த பொண்ணு போயிடுறா. ஆன்ட்டி பாக்குறா, ஷாவுமா ஒரு பொண்ணா, இது பாரு இத்தனை நாள் நமக்கு தெரியாமலே இருக்கு, இப்படி ஒரு புது விஷயம் கிடைச்சிருக்கு. ஆனாலும் ராஜாவோட வீக்னஸ் ஒண்ணுமே இல்லையே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சுல, இது எதுக்கும் இருக்கட்டும், நம்ம பிற்காலத்துல அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசிட்டு இருக்கா. இது வேற யாருக்கும் தெரியாம பாத்துக்கலாம், நமக்குள்ளேயே இந்த ரகசியம் இருக்கட்டும்னு சொல்ல, கவலைப்படாதீங்க மேடம், ராஜாக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் அவர் கூடயே இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டம்மி அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி பிரின்சஸ் கிளம்பிட்டு இருக்கா. அப்ப அவ கழுத்துல யாரோ கத்தி வச்சிடுறாங்க. உன்னை கிட்னாப் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு. அப்ப இந்த வார் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் உள்ள வராரு. இந்த பிரின்சஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட புருஷன் தான் அந்த வார் மினிஸ்டரா, அதாவது நம்ம ஷாமா கூட சேர்ந்து பிளான் போட்டுட்டு இருக்கான்ல அந்த ஆளு. அங்க வந்து கத்தி வச்சால ஒருத்தி, அவ வெளியே இருந்துட்டு உன் பொண்டாட்டிய கடத்தி வச்சிருக்கேன், இப்போ நீ வந்துட்டு நான் சொல்றதெல்லாம் செய்யணும், அப்பதான் உன் பொண்டாட்டிய ரிலீஸ் பண்ணுவேன், நீ ரெடியான்னு கேட்க, என்ன பண்ணணும் அப்படின்னு வார் மினிஸ்டர் கேக்குறான். இதோ இவன் கூட சண்டை போடு அப்படின்னு இருக்கிறதுலே பலசாலி ஒருத்தன் அனுப்ப, வார் மினிஸ்டர் சண்டையில பயங்கர கில்லாடி போல ஒரே அடியிலேயே அவனை வீழ்த்தி சாச்சிடுறான். என்ன பொசுக்கு நடிச்சு விட்டுட்டான். இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல, நீ வார் மினிஸ்டர் ஆச்சே, உனக்கு சண்டை வராதா என்ன, உன்னால முடியாத ஒரு காரியத்தை சொல்றேன், பொண்ணு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு டான்ஸ் ஆடணும், அப்படி இருந்தா மட்டும்தான் உன் பொண்டாட்டி உயிர் தப்பிக்கும், இல்லைன்னா தலை மட்டும் தனியா வந்து வெளியே ஒழுவும், உண்மையாவே உன் பொண்டாட்டியை காப்பாத்தணுங்கிற ஒரு எண்ணம் தான் இப்ப டான்ஸ் ஆட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பாக்குறான் அந்த வார் மினிஸ்டர் திடீர்னு வளைஞ்சு வளைஞ்சு பொண்ணு மாதிரி கியூட்டா ஆட ஆரம்பிச்சிடுறான். உள்ள இருந்து அந்த பிரின்சஸ் எட்டி பார்த்துட்டு இருக்கா. பரவாயில்ல, நம்ம மேல இவனுக்கு பாசம் இருக்கு போல, இவ்வளவு அளவுக்கு மானத்தையே இழந்து போயிட்டு ஆடிட்டு இருக்கானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இங்க வார் மினிஸ்டரும் ஆடி முடிக்கிறான். பார்த்தா அந்த இடத்துக்கு பிரின்சஸ் வெளியே நிக்கிறா. என்ன பண்ணிட்டு இருக்க பிரின்சஸ், உனக்காக நான் உன்னை காப்பாத்த டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்னு சொல்ல, என் மேல உங்களுக்கு பாசம் இல்லையோ நான் டவுட் பட்டேன், இப்ப அதெல்லாம் போயிடுச்சு, எனக்காக எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு பொண்ணு மாதிரி கியூட்டா டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க, இந்த பொண்ணு எனக்கு கடத்தலத்துக்குலாம் வரல, இவ்வளவு நானும் சின்ன வயசுலயே ஃப்ரெண்டா இருந்தோம், இவ பக்கத்து ட்ரைப் இருக்குல்ல அதோட இளவரசி, நாங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியா ஒரு பிளாஷ்பேக் நடந்திருக்கு முன்னாடி, அதை சொல்ல ஆரம்பிக்கிறா. இவ சொல்லிட்டு இருக்கா, என் புருஷனுக்கு என் மேல பாசம் இருக்கானே தெரியல, எனக்கு ஒரே டவுட்டா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ட்ரைப் பிரின்சஸ் இருக்கால, அவ சொல்லிட்டு இருக்கா, அரண்மனையில நிறைய காசு கொஞ்சம் காணாம போயிருக்குன்னு யோசிச்சல, அதெல்லாம் யார் கைக்கு தெரியுமா போயிருக்கு, வார் மினிஸ்டர், அதாவது உன் புருஷன் கைக்கு. தனியா ஒரு படம் சேர்க்கிறான் போல, இப்ப நீ என்ன பண்ணலான் இருக்கன்னு கேட்க, அவர் படம் சேர்க்கறது அவ தனியா சேர்த்துக்கிட்டோம், அதை பத்தி பிரச்சனை இல்ல, என் மேல அக்கறை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, சரி ஒரு டிராமா போடலான்னு சொல்லிதான் இந்த 2 பேரும் இந்த டிராமாவை போட்டிருக்காங்க. வார் மினிஸ்டர் பாக்குறான், என்னடா செல்லும், உன் மேல பாசம் இல்லாம இருப்பேனா, நீதான் எனக்கு எல்லாமே, உனக்காக நான் என்ன வேணா செய்வேன், என்ன போய் சந்தேகப்பட்டியன்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சம் ஆரம்பிக்கிறான். அடுத்து பிரின்சஸ் நேரா கிளம்பி ராஜாவை பாக்குறதுக்கு போறா. ராஜா பிரின்சஸ் அப்படின்னு எந்திரிச்சு நிக்க, போதும்டா இங்க யாருமே இல்ல, நம்ம 2 பேருக்கும் சண்டை இருக்க மாதிரி ஓவரா ஆக்டிங் எல்லாம் போட வேண்டாம்னு சொல்ல, அத்தை எப்படி நம்ம ஆக்டிங் சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். 10 வருஷமா நடிக்கிறோம், இது கூட நமக்கு வராதா அப்படின்னு. இந்த பிரின்சஸ்க்கும் ராஜாக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும் போல. அப்போ உடனே வந்து பிரின்சஸ் சொல்றா, ராஜா கொஞ்சம் நிமிர்ந்து நில்லுங்க அப்படின்னு. ராஜாவும் நிமிர்ந்து நிக்க, இதுக்கும் மேல எந்த பொறுப்பையும் நான் எடுத்துக்க போறது இல்ல, உங்களுக்கு பின்னாடி பார்க்க பலமா சப்போர்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான் என்னோட வேலை, மத்ததெல்லாம் ராஜாவா பொறுப்பா நீங்க தான் பாத்துக்க போறீங்கன்னு சொல்ல, கண்டிப்பா அத்தை நான் எல்லா பொறுப்பையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு ராஜா சொல்றான். அதே மாதிரி ஒரு டான்ஸ் ஒண்ணு ஆடுறல ஷாமா கூட சேர்ந்து, அதை மட்டும் எனக்கு சொல்லி கொடுறா ப்ளீஸ், நான் வந்துட்டு தான் என்னோட ஆள் இருக்காருல அதான் வார் மினிஸ்டர், அவர் கூட சேர்ந்து டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்ல, அவ்வளவுதானே அத்தை நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு ராஜா வளைஞ்சு நெளிஞ்சு அவன் ஷாமா கூட போடுவான்ல அந்த ஸ்டெப்பை சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஷாவுமா அந்த ஜியா இருக்கார்ல, அவங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு ராஜா ஒன்னும் அவளுக்கு கெட்டவர் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்க, ஆப்போசிட்ல வார் மினிஸ்டர் வரான். அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாத, என்ன பத்தி லைட்டா விசாரிக்க ஆரம்பிக்கிறா பிரின்சஸ், அதை பத்தியும் எனக்கு கவலை இல்ல, எல்லாருக்கும் தனித்தனியா பிளான் இருக்கு, நம்ம போற பாதையில கரெக்டா போவோம்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். பெருசா பேசிக்காத மாதிரியே லைட்டா பேசிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க.
அன்னைக்கு ராஜா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஜியா ஷாவுமா 2 பேரும் உள்ள போறாங்க. என்ன ராஜா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஜியா கேக்குறான். பார்டர்ல சில ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு லெட்டர் வந்திருக்கு. அதான் உத்தரவு ரெடி பண்றீங்கன்னு சொல்ல, என்ன ராஜா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் நீங்க உத்தரவு ரெடி பண்ணா ராஜாங்கிற மரியாதை என்ன ஆகுறது? ஷாமா இதுக்கு தான் உன்னை வேலைக்கு சேர்த்திருக்குது. இதை நீ போய் பாத்துக்கோ அப்படின்னு அவன் சொல்ல, ஷாமா கையில இருந்து புடுங்கிடுறா. ராஜாக்கு கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. அங்க இருந்து ஜியா நேரா கிளம்பி ஷாமா கிட்ட அந்த லெட்டரை கொடுத்து, இதெல்லாம் வேணாம், எரிச்சிரு, இதுக்கு எந்த பட்ஜெட்டையும் ராஜா ஒதுக்க கூடாது, அதான் நம்ம பிளான்னு சொல்ல ஷாமாவும் அதை எரிச்சு முடிச்சிடுறா. ஆனா ராஜாக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. அடுத்த நாள் அரண்மனையில இருந்துட்டு இருக்கும் போது எல்லாருமே பாக்குறாங்க. ராஜா அந்த பார்டர் பிரச்சனைக்கு எப்ப தீர்வு கிடைக்கும்னு சொல்ல, சரி ஓகே நான் என் வாய் வார்த்தையாலேயே சொல்றேன், சீக்கிரமா வந்து பட்ஜெட்டை ரிலீஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு தேவையான ஃபண்டை கொடுங்கன்னு சொல்ல, ராஜா வாய் வார்த்தையிலேயே சொன்னா பட்ஜெட் அவ்வளவு சீக்கிரமா ரிலீஸ் ஆகாது, ராஜா உத்தரவு கொடுங்கன்னு மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. ஆனா ஏற்கனவே இந்த ஜியா அதை போட்டு எரிச்சு வச்சுட்டான்ல, திருப்பி ஒரு ராஜா உத்தரவு வேணும்னா ராஜா அது சம்பந்தப்பட்ட மினிஸ்டர்ஸ்லாம் அதை பத்தி ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு வரணும், அப்புறம் தான் அதை பத்தி ராஜா உத்தரவு கொடுக்க முடியும். சோ ஒரு சின்ன ஒரு கேப் எடுத்துக்கலாம், கேப் எடுத்துட்டு அதெல்லாம் விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ரிவ்யூ கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ராஜா பாக்குறான். அதானே ராஜானாலே கண்ட்ரோல் பண்றதுக்கு பல பேர் வருவீங்க, சரி நடக்கட்டும் 2-3 நாள் ஆகட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு ராஜாவும் சொல்லிடுறாரு. ஆனா பயங்கர கோவமா இருக்கான் ராஜா. ஜியா பாக்குறான். போதும் போதும் சபை கலைஞ்சதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அமுச்சு விட்டுறான். அடுத்து ஜியா வார் மினிஸ்டர் ஷாமும் 3 பேர் ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம விடவே கூடாது, இந்த நாட்டோட பட ஸ்ட்ராங்காவே ஆகக்கூடாது, வீக்காவே இருக்கணும், அப்பதான் நம்ம அழிக்க முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்க. உடனே ஷாமா பாக்குறா, ஒருவேளை ராஜா அந்த அளவுக்கு கெட்ட பையனா இல்லனா, நம்ம அம்மா அப்பா என்னோட கொல்லப்பட்டதுல அவனுக்கு சம்மந்தமே இல்லனா நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணோம்னு கேட்க, இங்க பாரு தப்பா பேசிட்டு இருக்காத, இந்த மாத்திரை வாயில போடு, 3 நாளைக்கு ஒரு தடவை மாத்து மருந்து தேடி என்ன பாக்கிறதுக்கு வரணும், இத்தனை நாள் நீ சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு உனக்கு இதை கொடுக்காம இருந்தேன், ஆனா இதை சாப்பிடுற நிலைமைக்கு நீயும் வந்துட்ட, நானும் இந்த மாத்து மருந்துக்காக இதை சாப்பிட்டிருக்கேன், அதே மாதிரி நம்ம வார் மினிஸ்டரும் சாப்பிட்டிருக்காரு, எல்லாமே ஒரு கண்ட்ரோல்குள்ள இருந்தா மட்டும்தான் மனசு இலகாது, புரியுதா? 10 வருஷமா உனதுக்காக நாங்க ட்ரெயின் பண்ணிருக்கோம், 10 வருஷமா உன் அம்மா அப்பாவோட நினைப்பு உன்னை வந்து மிரட்டலியான்னு கேட்க, இல்ல ஒரு வேலை என் அம்மா அப்பாக்கு இது பிடிக்காம இருந்திருந்தா, அவங்க அமைதியா நாடு இருக்கணும்னு நினைச்சிருந்தா, எனக்கு அதுதான் டவுட்டா இருக்குன்னு சொல்ல, வாய மூடு, நான் உன்னோட அங்கிள், இவன் உன்னோட அண்ணன், நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பாதையில போகும்போது நீ அதுல இருந்து வெளியே வந்தனா உன் அம்மா அப்பா மேல உனக்கு பாசம் இருக்கானே எனக்கு டவுட் வந்ததுன்னு சொல்லிட்டு இவளை கண்ட்ரோல் பண்ணவே ஆரம்பிச்சிட்டு இருக்கான் ஜியா. சரி ஓகே நான் எதுவும் எதிர்த்து பேசல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வாயை மூடிக்கிறா. அன்னைக்கு ராஜா அவனோட லைப்ரரிக்கு போயிட்டு இருக்கான். உள்ளே டம்மி பின்னாடி வந்துட்டு இருக்கான். உள்ள ஷாமா இருக்கால, அவ போயிருக்கான்னு சொல்ல, நான் இல்லாத நேரத்துல எதுக்காக என்னோட சீக்ரெட் ரூம்குள்ள அவ போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா எட்டி பாக்குறான். அவ ஏதோ ரகசியமா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு ராஜாக்கு இன்னும் குழப்பம் டவுட் வந்துருது. என்னையே அவ ஏமாத்துறாளா, இவள மட்டும் தான் நான் வாழ்க்கையில நம்பிட்டு இருந்தேன், இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு யோசிச்சுட்டு கதவை ஓங்கி உதைக்கலாம் அப்படின்னு கால தூக்கிடுறான். ஆனா அப்பன்னு பார்த்து ஷாமா டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. அதனால அந்த உதை அப்படியே அவன் நெஞ்சிலேயே இறங்கிருது. வலி தாங்க முடியாம பொத்துன்னு அவ விழுந்துட்டு இருக்க. அவளை பார்த்ததுமே ராஜாக்கு மனசு அப்படியே மாறிடுது. ஷாமா உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பக்கத்துல போக, நீங்க இல்லாதப்ப இந்த இடத்துக்கு வந்தது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு வலியோடய அவ எங்க எஞ்சி போயிடுறா. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கண்ணுல இருந்து கண்ணீரா கோட்ட ஆரம்பிக்குது. அவளோட ரூம்ல இருந்துட்டு வலி தாங்காம துடிக்கிறா. ராஜாவை கிளப்பணும் வாங்கன்னு சொல்லிட்டு ஆளுங்க கூப்பிடுறாங்க. ஷாமா நேரா கிளம்பி போறா. ராஜாக்கு ட்ரெஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. சாப்பாடும் பக்கத்துல வச்சு அவ பாட்டுக்கு போட ஆரம்பிக்கிறா. ஆனா ராஜா சாப்பிடாம, ஷாமா நான் உன்னை மட்டும் தான் நம்புறேன்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். நீ எனக்கு எது துரோகமும் பண்ணிட மாட்டல்ல, எதுக்காக ரூமுக்கு போனேன்னு என்கிட்ட சொல்லு, ப்ளீஸ் சொல்லுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஷாமாவே அங்க வழியில துடிச்சிட்டு இருக்கா. எதை சொல்ல போறா? எனக்கு சாப்பாடே வேணான்னு சொல்லிட்டு ராஜா அங்கிருந்து கிளம்பிடுறான். ஷாமா அமைதியா மறுபடியும் அங்க போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறா. ராஜா கூட ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ராஜாக்கு தெரியுது. ராஜா இன்னும் வலிக்குதா ஷாமா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல அதெல்லாம் வலிக்கல, வேலை முடிஞ்சிருச்சா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறா. ஷாமா தனியா வழியில படுத்து துடிக்க ஆரம்பிக்கிறா. ஃபீவர் வர ஆரம்பிக்குது வலி தாங்க முடியாம. ராஜா கூப்பிடுறான், ஷாமா தண்ணி வேணும், தண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ராஜா வேணும்னே எப்படி இருக்கான்னு பாக்கிறதுக்கு தான் கூப்பிடுறான். ஷாமா போறா. முகம்லாம் வெளுத்து போயிருது வலி தாங்க முடியாம. இந்தாங்க தண்ணின்னு கொடுக்க, ஷாமா என்னாச்சு, கையெல்லாம் நடுங்குது, சொல்லுன்னு சொல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல, தண்ணி போதும் இல்ல அப்படி சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போய் படுத்துக்கிறா. வழியில துடிச்சிட்டு இருக்கா. ராஜாக்கு மனசே கேட்கல. நேரா கிளம்பி வந்துடுறான். ஷாமா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ரூமை எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஷாமா வழியில துடிக்க ஆரம்பிக்கிறா. டக்குன்னு ராஜா பக்கத்துல போயிட்டு, ஷாமா என்னாச்சு, நான் ஏதாவது உன்னை ரொம்ப ஹார்ஷா ட்ரீட் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்தா உடம்பு நெருப்பா கொதிக்குது. இவ திடீர்னு எதிர்ச்சி இரும ஆரம்பிக்கிறா. வாயிலிருந்து ரத்தமா துப்பிட்டு இருக்கா. யாராவது வாங்க வாங்க சொல்லிட்டு ராஜா பயங்கரமா கத்திட்டு இருக்கான். அங்க அந்த ஜியா தான் வரான். அவ வாயில டேப்லெட்டை போட்டு, ராஜா அந்த டேப்லெட் போட்டா 2-3 நாள் அவளுக்கு வலி சரியா போயிடும், அது வரை இவளுக்கு பெருசா வேலை கொடுக்காம வந்தா போதும், அவளுக்கு எந்த ஆபத்தும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜியா அங்கிருந்து கிளம்புறான். சாரி ஷாமா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ராஜா சொல்றான். இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அது போதும், மருந்தெல்லாம் ஊட்டி விட வேணாம், நானே குடிச்சுக்கிறேன் சொல்லிட்டு ஷாமா அவனை வெளியே அனுப்ப பாக்குறா. நீ கொஞ்ச நேரம் அமைதியா படு, மருந்த குடி சொல்லிட்டு மருந்து அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். வெளியே போற நம்ம ராஜா அங்கிருந்து அவன் ரூம்கே கிளம்பாம, ஷாமாக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்ன பண்றது, அவளை பாத்துக்கிறதுக்கு யார் இருக்கா சொல்லிட்டு வாசல்லே உட்காந்துக்கிறான்.
எங்க ஷாமாக்கும் அதுவும் தெரியுது. அவ பாட்டுக்கு உள்ளே உட்காந்துட்டு கதறி அழுதுட்டு இருக்கா. ராஜா வெளியே உட்காந்துட்டு நம்ம எப்படி இருந்தோம்? எப்படி சந்தோஷமா இருந்திருக்கலாம்? நம்ம 2 பேருக்கும் நடுவுல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காதலாச்சு. ஆனா அது இந்த நிலைமைக்கு வரும் நான் யோசிச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு தனியா அழுதுட்டு இருக்கான். அவன் முன்னாடி குட்டி ஷாமாவும், குட்டி ராஜாவும் சேர்ந்து ஒண்ணா ஆடுன மாரி கற்பனையா தோணிட்டு இருக்கு. அப்படியே அழுதுட்டு அப்படியே தூங்கி போயிடுறான். இன்னொரு பக்கம் ஷாமாவும் அழுதுட்டே தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. எந்திச்சு வந்து எட்டி பார்த்தா, மறுபடியும் அவளுக்கு சூப் ரெடியா இருக்கு. எப்படி சூப் ரெடி ஆச்சுன்னு சொல்லிட்டு கதவ தொறந்து எட்டி பார்க்கிறா. இன்னும் ராஜா வாசல்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். கதவு சத்தம் கேட்டு எந்திச்சிடுறான். ஷாமா நீ ஓகேவான்னு கேட்க, இன்னும் நீங்க கிளம்பலையா? சீக்கிரமா கிளம்புங்க. நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டிய டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, ஷாமா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நீ எந்த வேலையும் பார்க்க வேணாம். உடம்பு முழுசா சரியாகட்டும். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போகவே மனசு வரல. அவன் இரும இரும பக்கத்துல பக்கத்துல ஓடி வந்துட்டு இருக்கான். டாக்டர் கூப்பிடவா? நர்ஸ் யாரையாவது கூப்பிடவா அப்படின்னு. ராஜா நீங்க கிளம்புங்க. அதுவே எனக்கு போதும் அப்படின்னு ஷாமா சொல்லிடுறா. மனசே வராம ராஜா அங்கிருந்து கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட் ஆகுது மறுபடியும். ஷாமா ரெடியா இருக்கா. நீ எதுக்கு திருப்பி வேலைக்கு வந்த? உன்னை ரெஸ்ட் எடுக்க தானே சொன்ன அப்படின்னு ராஜா கேட்க, இல்ல பரவாயில்ல எனக்கு இப்போ உடம்பு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி உன்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். இந்த பெயிண்டிங்க பாருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட பெயிண்டிங்க காட்டுறான். இவங்களுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க ஒரே ஃபேமிலியான்னு கேட்க, ஆமா ஒரே ஃபேமிலி. அது என்னோட அம்மா தான் சொன்னோன்னே ஷாக் ஆயிடுறான். என்னது அவங்களோட பொண்ணா நீனு? எதுக்காக இங்க வந்திருக்க? என்ன பழி வாங்கவா அப்படின்னு கேட்க, உடனே ஷாமா பக்கத்துல வா பதில் சொல்றேன் அப்படின்னு கூப்பிடுறா. உடனே இவனும் பக்கத்துல போயிட்டு காதை காட்டி நின்னுட்டு இருக்கான். உன்னை நான் கொல்ல போறேன்னு உனக்கு பயமா இல்லையா? ஏற்கனவே பயந்துட்டு தானே பக்கத்துல வந்திருப்ப அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு பயமா இல்ல. நான் ஏன் உன்னை பார்த்து பயப்படணும் அப்படின்னு ராஜா கேட்டுட்டு இருக்கான். நானும் உன்னை கொல்ல போறது இல்ல. ஏன்னா அந்த சம்பவம் நடக்கும்போது நான் எப்படி பொறுக்காம கஷ்டப்பட்டனோ அதே மாதிரி நீயும் பொறுக்கல. இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க. சோ நம்ம 2 பேருமே விக்டிமா தான் நான் பாக்குறேன்னு சொல்ல, ஷாமா என் மேல கோவம் இல்லையா? என்ன நிஜமாவே நீ அந்த அளவுக்கு நம்புறியா? இது போதும். நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த டான்ஸ் ஸ்டெப் தானேன்னு சொல்லிட்டு ராஜாவை முன்னாடி டான்ஸ் போட்டுட்டு இருக்கான். ஷாமா சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து டக்குன்னு பக்கத்துல இருக்க கப்பு ஒண்ணு கீழே விழுந்துருது. உடனே டம்மி ஆளுங்களோட உள்ள வந்துடுறான். ஷாமாவை கொல்றதுக்காக. என்ன பண்றீங்க? அவளை பார்த்து கத்திய ஓங்காதீங்க. கீழே போடுங்க அப்படின்னு சொல்ல, உடனே டம்மி சொல்றான். நீங்க தானே கப்பு உழுவுற சத்தம் கேட்டா சிக்னல்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரணும்னு சொன்னீங்க. அதுக்குதான் வந்தோம்னு சொல்ல, ஷாமா பாக்குறா. இதான் என் மேல வச்ச நம்பிக்கையா? எல்லாமே போயா? இங்கிருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தள்ளி கதவை சாத்திடுறா. ராஜா இன்னும் அப்செட் ஆயிடுறான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. இந்த 2 பேருக்கும் நடுவுல இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி கிளியர் ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.